பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 20வது சங்கீதம் 5வது வசனம். எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். இந்த நாளிலே கொடியேற்றுவோம் என்கிற அந்த தலைப்பில் உங்களோடு கூட நான் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். கொடி என்பது உயரமானது, உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம். எல்லா கட்டிடங்களுக்கும் மேலாக பறந்து கொண்டு இருப்பது தான் கொடி. அதே போல தேவன் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிறார், உயர்த்த வைக்க விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். 3 பேர் கொடி ஏற்றுகிறார்கள் வேதத்திலே. 74வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் என்று எழுதுகிறார். முதலாவது சத்ரு தங்கள் கொடியை ஏற்றுகிறான், ஆலயத்தில் ஏற்றுகிறான். என்னுடைய எல்லை என்று காட்டுவதற்காக சத்ருவினுடைய ஆதிக்கத்தினாலே, சத்ருடைய ஆதிக்கம் அதிகரிப்பதற்காக அவன் ஏற்றுகிறான். ஆனால் ஆண்டவர் உடனே அதை தடுக்க மாட்டார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் சமீபமாக சேர வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதற்காக ஆண்டவர் அப்படியே விட்டுடவும் மாட்டார். தேவனுக்கு கோபம் மூளும். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக அவர்களால் நிற்கவே முடியாது. நிச்சயமாகவே அந்த கொடி இறக்கப்படும் அல்லது உடைக்கப்படும். 2வது ஏசாயா 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என் கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். இது தேவன் ஏற்றுகிற ஒரு கொடி. ஏன் தேவன் ஏற்றுகிறார்? இது தேவ திட்டம் அறிவிப்பதற்காக கர்த்தர் கொடியை ஏற்றுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை நமக்கு கொண்டு போவதற்காக, உயரத்துக்கு கொண்டு போவதற்காக அதை ஏற்றுகிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 15ஆம் வசனத்திலும் சத்ரு தொடாதபடிக்கு தேவன் கொடியை ஏற்றுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே நமக்காக கர்த்தர் ஒரு கொடியை ஏற்றுவாராக. 3வதாக 60வது சங்கீதம் 4வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்திருந்தால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கொடியை ஏற்றுவோம். அல்லேலூயா. அதே 60வது சங்கீதம் 3ஆம் வசனத்துல நம்முடைய கையில தத்தளிக்கும் பாத்திரங்கள் இருந்தது, வேதனை நிறைந்த பாத்திரங்கள் இருந்தது. அந்த தத்தளிக்கும் பாத்திரங்களையும் வேதனை நிறைந்த பாத்திரங்களை நம்முடைய கையிலிருந்து எடுத்து விட்டு கர்த்தர் ஜெய கொடியாகிய, வெற்றியின் கொடியாகிய உயரமான கொடியை நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கொடி ஏற்ற வைப்பார். நாம் கொடி ஏற்றுவோம். கொடி ஏற்றும் போது எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்ரு ஏற்றுகிற கொடி விழுந்து போய்விடும். தேவன் ஏற்றுகிற கொடி உயர்ந்திருக்கும். அதே போல உங்களையும் கர்த்தர் கொடி ஏற்றுவார். நீங்களும் உயர்த்திருப்பீர்கள். கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராக. God bless you.